வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம் பேரா டைப்பிங் கம்புங் போயான் ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சனாதன தர்ம சபா ஆலயத்தோட திருப்பணி காணொளி இவை. இப்பொழுது நம்ம காண்கிற காட்சி ஆதி நவநீத கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணரை வச்சுதான் டைப்பிங் வட்டாரத்தை சேர்ந்த மக்கள் வழிபட்டு வந்தார்கள். பிறகு பக்தர்களின் ஆதரவால் இந்த ஆலயம் 3 முறை மகா கும்பாபிஷேகத்தை நிறைவே பெற்றது. கருஞ்சலை வழிபாட்டும் தொடங்கியது. இது மட்டும் இல்லை, இந்த ஆலயத்தில் ஹனுமான் வழிபாட்டும் துர்க்கையம்மன் வழிபாட்டும் கூடவே காலபைரவர் வழிபாட்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையால் பக்தர்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், ஜூன் 25 வியாழக்கிழமை இந்த ஆலயத்தோட பாலஸ்தாபனம் நடைபெற போகுது. காலையில் 6 மணி முதல் 9:45 மணி வரை இந்த ஒரு நிகழ்வு இந்த ஆலயத்தில் நடைபெற போகுது. பக்த பெருமக்களும் சுத்தி இருக்கிற வட்டார பெருமக்களும் பக்தர்களும் அடியார்களும் பொதுமக்களும் சிரமம் பாராமல் இந்த ஆலயத்தோட பாலஸ்தாபனம் விழாவில் கலந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டு சார்பாக அன்போடு அழைக்கிறேன். ஆலயத்தின் ஸ்தல வரலாறை குறித்து தலைவர் திரு மூலிங்கம் மற்றும் செயலாளர் திரு மனோகரன் ஐயாவோட பதிவை கேளுங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாங்கள் இருவரும் இந்த கோயில் நிர்வாகஸ்தர்கள். தலைவர் பழைய கோயிலை இந்த ஒரு சிறப்பான நிலையமைக்கு கொண்டு வந்திருக்காரு. கோயிலோட வரலாறு பற்றி கொஞ்சம் சிறிதாக சொல்லிடுறாங்க. டைப்பிங்லேருந்து போர்ட்வேல் வரைக்கும் அமைக்கும் முதல் ரயில் பாலம் அமைக்கும் போது வந்த தமிழர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறிய கோயில். அவர் திரு பாப்புதாசன் என்றவர் அவர்கள் தலைமையில் இந்த கோயில் நடந்த ஏறியது. பிறகு இந்த தண்டவாளம் அமைத்து ஸ்டேஷன் மாஸ்டராக திரு பாப்பையா அவர்கள் இந்த ரயில் ஊழியர்களை வைத்து 1920-23 இப்போ இருக்கிற இந்த ஒரு நிலத்தில் இந்த கோயில் அமைக்கப்பட்டது. 27ஆம் தேதி 5வது மாதம் 1938 பேர அரசாங்கத்தால் அந்த நிலம் கெஜெட் செய்யப்பட்டது. 7வது மாதம் 7ஆம் தேதி 1950 ஆரோஸ்கியில் பதிவு பெற்றது. அதாவது பேரா 36 என்ற எண்ணில் பதிவுபட்டது. இப்போ இந்த கோயிலில் நிறைய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது தேவார வகுப்பு, சிலம்பம், பிள்ளைங்க டியூஷன் சென்டர் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இலவசமாக எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறோம். கோயிலோட பிரதான ஒரு விழானா கிருஷ்ண ஜெயந்தி. மற்றபடி இந்த பொங்கல், வருஷ பிறப்பு, வைகுண்ட ஏகாதசி, மார்கழி சனி, புரட்டாசி சனி இதெல்லாம் விமரிசையாக நடந்துட்டு கொண்டிருக்கிறது. ராமநவமி, அது ஆஞ்சநேயர் ஜெயந்தி, பைரவர் ஜெயந்தி இதெல்லாம் பக்தர்கள் வேண்டுகோளுக்கு நீங்கள் அது சிறப்பாக நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. திருப்பணியை பொறுத்த வரைக்கும் வசந்த மண்டபம் புதுசாக அமைக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம திறத்துணி போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ புதுசாக ஒரு வசந்த மண்டபம் செய்யலான்னு இருக்கிறோம். ஆஞ்சநேயர் சன்னதி ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் பெருசாக்கி செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதோட பைரவர் சன்னதியும் பெருசாக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதோட நம்ம அரச மருத்து பிள்ளையாரோடையும் சன்னதி கொஞ்சம் பெருசாக செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் சக்கரத்தாழ்வார் பல காலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறதுனால அந்த சக்கரத்தாழ்வரும் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த பாலஸ்தாபன விழாவில் உங்களால் கலந்துக்க முடியாவிட்டால் நீங்கள் உங்களோட காணிக்கையோ நன்கொடையோ அல்லது ஸ்பான்சர்ஷிப்போ அல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த ஆலயத்துக்கு ஏதேனும் தொண்டு செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கோம். நேரடியாக அஃபிஷியல் கோவிலோட நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களோட காணிக்கையை செலுத்தி அஃபிஷியல் ரிசீட்டை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் வல்ல ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் துணை.